பெண்கள் தானே என்ன செய்வார்கள் அப்படின்னு எங்களை கொஞ்சம் இழிவுபடுத்தி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளை வைத்து எங்களை அடித்து இங்கிருந்து நிறைய பேர் 7 பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. 2 பேர் வந்து 108 வந்து பக்கத்தில் இருந்த மருத்துவமனை கொண்டு போய் சிகிச்சை பெற வச்சோம். ஆண் செவிலியர்கள் இன்னும் பாதி பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. 13 பேருந்தில் வந்து எங்கள் எல்லாருமே வந்து தனித்தனியாக கூட்டு போய் பிரித்து இன்னும் தனித்தனியாக கூட்டு போய் பிரித்து எல்லாரையும் உட்கார வச்சாங்க. இப்போ நாங்கள் அங்கங்கே இருந்து ஒன்று சேர்ந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நாங்கள் போராட்டம் நடத்தணும். உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தோம். 5 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அடக்குமுறையை கையாண்டு எங்களை அங்கிருந்து கிளப்பி பஸ்ல அடைச்சு நிறைய பேர் உடம்பு முடியாம போய் மயக்கம் போட்டு விழுந்த நிலையிலையும் எங்களை கொண்டு கிளம்பாக்கத்துல இறக்கி விட்டாங்க. 18,000 ரூபாயை வச்சு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும்? நான் வந்து என் பெயர் கவிதா, திருச்சி மாவட்டம் எம்ஆர்பி தொகுதி செவிலியர். இங்கே நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க செவிலியர் எல்லோரும் யாரும் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி தொகுதி செவிலியர்கள். நாங்கள் காலையில் 10 மணிக்கு சுவாமி சிவானந்தா சாலையில் சேப்பாக்கத்தில் வந்து தொகுப்புதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதாவது மாண்புமிகு முதல்வர் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக கடந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்தபோது அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுப்புதிய செவிலியர்கள் எல்லாரையும் வந்து நான் பணி நிரந்தரம் செய்வேன், என்னுடைய ஆட்சி அமைந்த உடனே பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி வந்து இந்த ஆட்சி அமைந்து 4.5 ஆண்டு முடிந்தும் கூட நிறைவேற்றப்படவில்லை. இப்போ நாங்கள் எல்லாரும் அங்கே வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். எங்களை வந்து எங்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் அதை கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எங்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் யாரையும் வந்து எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இவங்க பெண்கள் தானே என்ன செய்வார்கள் அப்படின்னு எங்களை கொஞ்சம் இழிவுபடுத்தி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இது உண்மையிலே ஒரு மன வருத்தமுடைய இதுதான். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கணும். ஏன்னா இது வந்து மக்களாட்சி, பெண்களுக்கான ஆட்சி. கண்டிப்பாக எங்களது மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் ஐயா அவர்களோ மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களோ எங்களை கூப்பிட்டு எங்களுடைய இந்த கஷ்டத்தை நீக்குவாங்க, எங்ககிட்ட பேசுவாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். அங்கே அது நடக்கலை. அதுக்கப்புறமா காவல்துறை அதிகாரிகளை வைத்து எங்களை அடித்து இங்கிருந்து நிறைய பேர் 7 பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. 2 பேர் வந்து 108 வந்து நாங்கள் வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்து கூட்டு போயிட்டு அவங்க பக்கத்தில் இருந்த மருத்துவமனை கூட்டு போய் சிகிச்சை பெற வச்சோம். பாதி பேர் இன்னும், அதாவது ஆண் செவிலியர்கள் இன்னும் பாதி பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பெண் செவிலியர்கள் எங்கள் கூட வந்த இன்னும் 2 ஒவ்வொருத்தரையும், அதாவது 13 பேருந்தில் வந்து எங்கள் எல்லாருமே வந்து தனித்தனியாக கூட்டு போய் பிரித்து இன்னும் தனித்தனியாக கூட்டு போய் பிரித்து எல்லாரையும் உட்கார வச்சாங்க. இப்போ நாங்கள் அங்கங்கே இருந்து ஒன்று சேர்ந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நாங்கள் போராட்டம் நடத்தணும். மக்களுக்கு தெரிய வேணும், அதாவது இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ இங்கே வந்து எங்கள் போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இரவு நேரத்தில் போராட்டம் பண்ணுறீங்க, காவல்துறை என்ன பண்ணுறாங்க? அதாவது நாங்கள் வந்து காவல்துறை வந்து நாங்கள் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் கேட்டோம். நாங்கள் முறையாக இங்கே வந்து மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அகிம்சை வழியில் நாங்கள் வந்து முறையாக அமைதியான முறையில் இங்கே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அங்கேயே நடத்துகிறோம் தான் சொன்னோம். ஆனால் இது வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்க கடமையை தான் செய்கிறாங்க. அந்த இடத்துல என்னால் அவங்கள டைரெக்டாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்க துறை ரீதியாகவோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களை அங்கேருந்து அடித்து இங்கே கொண்டு வந்து எங்களை வந்து இது இங்கே அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடரணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி மாண்புமிகு முதல்வர் ஐயா சொன்ன தேர்தல் வாக்குறுதிப்படி எம்ஆர்பி தொகுப்புதிய செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரு கோரிக்கை. அதாவது ஊடக நண்பர்களுடைய ஆதரவும் மக்கள் ஆதரவும் எங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இல்ல, நாங்க இங்க தான் இருக்க போறோம். எங்களுக்கான எங்களுடைய உரிமையை கேட்டு நாங்க வந்திருக்கோம். எங்க உரிமையை வந்து எங்களுடைய நீதி கிடைக்கும் வரை இங்க தான் நாங்க போராட போறோம். இங்க தான் இருக்க போறோம். நாங்க போக மாட்டோம். ஆனா எங்களை இழுத்து போகக்கூடிய கட்டாய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி ஏற்படும் பட்சத்தில் மீண்டும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இதுவரை யாரும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. நாங்க காலை 10, அதாவது 9 மணியிலிருந்து கீழாம்பாக்கத்துல இருந்து 5:30 மணியிலிருந்து இப்ப வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்கிறோம். போர்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனோம். ஆனா வந்து இந்த தமிழக அரசு வந்து நீங்க செலக்ட் ஆன 2 வருஷத்துலயே எங்களை வந்து ரெகுலர் பண்ணுவேன்னு சொல்லி எங்களை 10 வருடங்களா எங்களை இப்ப காக்க போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க பழைய அரசு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த தமிழக அரசு வந்து நாங்க தேர்தலுக்கு வந்தா நாங்க உங்களுடைய நர்சஸோடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், எல்லாரையும் பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது பணி நிரந்தரம் பண்ணவும் இல்லை. இதுல வந்து 0 வேகன்சின்னு சொல்றாங்க. நீங்களால வேகன்சி கிரியேட் பண்ணல, வேகன்சியே இல்லை, நாங்க எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க.
ஆனா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா பெரிய ஆஸ்பத்திரியிலயும் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா எந்த விதமான ஸ்டாஃப் நர்சஸையும் வந்து பணி அமர்த்தல. கிரேடு அவங்களுக்கு கிரேடு ப்ரமோஷனையும் அவங்களுக்கு அந்த காலியிட பணியை காட்டவே இல்லை. இந்த மாதிரி இருக்கு சூழ்நிலை இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, அவங்க இத்தனை 10 வருடங்களா எங்களை வந்து இப்ப ஆட்சிக்கு வந்து 4.5 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து அவங்க வந்து காக்க போட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னும் நாங்க எத்தனையோ பேர் வந்து செவிலியர்கள் வந்து 45 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் செவிலியர்கள் இன்னும் ரெகுலர் ஆகாம இருக்கிறாங்க. இதுல இன்னும் நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, 0 வேகன்சி, எல்லா பணியிடங்களையும் நாங்க வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம், எந்த வேகன்சியுமே எங்கிட்ட வந்து நீங்க காட்டல, எல்லாமே நாங்க ஃபில் பண்ணிட்டோம்ன்றாங்க. ஆனா வந்து அது ஒரு பொய்யான அறிக்கை. அந்த தமிழக அரசு கொடுத்தது வந்து மிகவும் பொய்யான அறிக்கை. எங்களுடைய மன உளைச்சல் ஆக்குது. எங்களுடைய பணிபுரியிற இடத்துல ஈவன் ஒர்க்கர்ஸ் கூட எங்களை வந்து மதிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் வந்து இந்த பணி நிரந்தரப்படாத செவிலியர்கள்ன்றது அவங்களுக்கு கூட தெரியுது. கிளாம்பாக்கத்துக்கு வந்து எங்களை வந்து பணி மாற அந்த பஸ்ஸுகள்ல வந்து எங்களை அடைச்சு எங்களை வந்து பிரச்சனைகளுக்குள்ளாக்கி எங்களை வந்து இப்படி நிர்கதியா ஒவ்வொரு நர்சஸையும் ஒவ்வொரு இடத்தையும் இறக்கி விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு நிறைய நர்சஸ், ஒரு 500-1000 நர்சஸ் காணல. அவங்க எங்க போனாங்கன்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து இப்ப யாரும் போன் வந்தாதான் எங்களுக்கு தெரியும். இந்த 11 மணி ஆக போகுது, எந்தவித ஸ்டெப்பும் எடுக்கல. எங்களை வந்து அந்தந்த இதுல இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்குள்ள போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலான சூழ்நிலை இந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் செவிலியர்களை வந்து கொரோனா காலத்துல வந்து தேவதைகள் நாங்க மேல இருந்து பூ தூவுனாங்க. ஆனா வந்து எந்த ஒரு அறிக்கையிலுமே இந்த முதல்வர் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் அவங்க வந்து எம்ஆர்பி நர்சஸ்னா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. அடுத்து எங்களோட நடவடிக்கை என்னன்னா, இந்த போராட்டம் வந்து தொடரும். இந்த போராட்டம் தொடரும். எங்களுடைய பிள்ளைங்கள், எங்களுடைய நேரம், நான்லாம் காலில் அடிபட்டு வந்திருக்கிறேன். இந்த வட்டமாவது எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட வந்தேன். அதையும் இந்த தமிழக அரசு எங்களை ஏமாற்றி விட்டது. என் பெயர் சித்ரா தேவி, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர். எங்களோட கோரிக்கைகள் என்னன்னா, பணி நிரந்தரம் செய்யணும். 10 வருஷம் ஆயும் 10 வருஷம் கடந்த நிலையிலும் இன்னும் பணி நிரந்தரம் பண்ணாம 8000 செவிலியர்கள் தொகுப்பூதியத்துல இருக்காங்க. பணி நிரந்தரம் பண்ணணுங்கிறதுக்காக காலையில 10 மணில இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தோம். 5 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அடக்குமுறையை கையாண்டு எங்களை அங்கிருந்து கிளப்பி பஸ்ல அடைச்சு நிறைய பேர் உடம்பு முடியாம போய் மயக்கம் போட்டு விழுந்த நிலையிலையும் எங்களை கொண்டு கிளாம்பாக்கத்துல இறக்கி விட்டாங்க. அவங்கவுங்க ஊருக்கு போக சொல்றாங்க. எங்களோட துறை சார்ந்த அதிகாரிகள் கூப்பிட்டு பேசி அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எங்களோட கோரிக்கைகள் ஒண்ணு கூட நிறைவேறாத பட்சத்துல நாங்க எங்களோட போராட்டத்தை தொடருவோம். கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை தொடருவோம். ஒப்பந்த முறையை ஒழிக்கணும். எங்களோட எம்ஆர்பி செவிலியர்கள் நிரந்தரப்படுத்தணும். 8000 செவிலியர்கள் காத்திருக்கிறாங்க. பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்லக்கூடிய திமுக அரசு பெண்கள் அதிகபட்சமா வேலை செய்யக்கூடிய இந்த செவிலியர் துறையை ஏன் பணி நிரந்தரம் செய்யறதுக்கு இவ்வளவு தாமதப்படுத்துது, இவ்வளவு யோசிக்குது? சமவேளைக்கு சம ஊதிய கேஸ் உயர்நீதிமன்றத்துல ஜெயிச்சோம். இந்த வந்து திராவிட மாடல் அரசு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு போயிருக்குன்னா இது சமூக நலன் சார்ந்துதான். செவிலியர்கள் நாங்க நியாயமான கோரிக்கை தானே கேட்கிறோம். என் கூட பணி செய்யறவங்க இன்னொருத்தவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதே தான் நானும் வாங்கணும்னு தான் கேட்கிறேன். அதை சம வேலை செய்யறோங்கிறத ரிட்டையர்டு ஜட்ஜஸ் கமிட்டி அமைச்சு சொல்லி எங்களுக்கு உயர்நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்புத நீங்க அமல்படுத்துங்கன்னு தான் கேட்கிறோம். இதுதான் சமூக நலன் சார்ந்தது. காவல்துறை இங்க இருந்து எங்களை கலைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எங்களோட போராட்டம் எங்க இருந்தாலும் தொடரும். எங்களோட கோரிக்கைகள் எங்க துறை சார்ந்த அதிகாரிகள், ஹெல்த் மினிஸ்டர் ஐயா அவர்களும் சிஎம் பார்வைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் போராட்டம் கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை கண்டிப்பா தொடருவோம். ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா வந்து எங்களை வந்து எக்ஸாம் வச்சுதான் எடுத்தாங்க. 2 எக்ஸாம் இதுவரை நடந்திருக்கு. ஆனா 2015 எக்ஸாம் எழுதினவங்களே இன்னும் வந்து பணி நிரந்தரம் பண்ணல. 2 வருஷத்துல வந்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஆணை இருக்கு, அபிஷியலா ஆர்டர் இருக்கு. ஆனா அதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றல. இதுவரை நாங்க 8000 செவிலியர்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணாம இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து வழக்கு பாத்தீங்கன்னா சமவேளைக்கு சம ஊதிய வழக்க போட்டு நாங்க ஜெயிச்சோம். இன்னைக்கு காலையிலேயே நாங்க வந்து சேப்பாக்கத்துல வந்து பண்ணோம். அங்க இருந்து வந்து எங்களை போலீஸ் வந்து வன்முறையினால எங்களை வந்து இந்த ஒழுங்கான ஒரு இடத்துக்கு விடாம ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல எங்களை பாதியில இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதனால வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததுனால நாங்க இங்க வந்து மறுபடியும் எங்க போராட்டத்தை வந்து நாங்க கண்டினியூ பண்றோம். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும். அரசு எங்களை கூப்பிட்டு வந்து பேசவே இல்லை. எங்க கோரிக்கைகளையும் வந்து அவங்க இதுவரை வந்து செவி சாய்க்கவே இல்லை.
அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? ஊருக்கு அடுத்து போறீங்களா? இல்ல ஊருக்கு நாங்க போகல. எங்களுக்கு வந்து கண்டிப்பா நீதி வேணும். சமவெளிக்கு சமவதியம் கொடுக்கறதையும் நிறைவேற்றல. அதேமே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தான் பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துல பணி நிரந்தரம் பண்ணணும், அதுவும் பண்ணல. மகப்பேறு விடுக்கும் கொடுக்கல. இந்த மாதிரி எங்களுக்கு பல பிரச்சனை. ஒரு 18,000 ரூபாயை வச்சு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும்? ஒரு பேசிக் சேலரியே எல்லாருக்கும் எவ்வளவு இருக்கும் போது உடனே இப்ப மத்த துறைகளை எடுத்த உடனே ரெகுலர் பண்றாங்க. செவிலியர்கள் உழைப்பை மட்டும் ஏன் சுரண்டாங்க? பல இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துல பார்மசி, லேப் இந்த மாதிரி நிறைய வேக்கண்ட் இருக்கு. எல்லாத்தையுமே எங்களை தான் பார்க்க சொல்றாங்க. இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி 356 அனைத்து செவிலியர்களையுமே வந்து பணி நிரந்தரம் பண்றோம்னு சொன்னாங்க. ஆனா வந்து அதை பண்ணல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.